ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் மிகவும் காரசாரமான பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ இது பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நல்லா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். தீஞ்சிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஆறுனதும் பொடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை லைட்டாக வறுபட்டதும் நம்ம இதில் ஆனியன் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை லைட்டாக வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு அடி பிடிச்சிரும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அதுக்கடுத்து நாம் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நாம் இதில் மஷ்ரூமை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி மஷ்ரூமை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை ஆட் பண்ணிடுறேன். இந்த டேஸ்ட்டில் நம்ம மஷ்ரூமை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சிக்கனே தோற்று போகிற அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம வெஜ் புலாவு, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்ல காரசாரமாக இருக்கும். கோல்டு இருக்க டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா கோல்டு கொஞ்சம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் நம்ம நிறைய பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மஷ்ரூமே ஆல்ரெடி தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நடுவில் இதை கொஞ்சம் கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ கடைசியாக நான் ஒரு 1.5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெப்பர் போட்டிருக்கிறதால ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ கடைசியாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குன்றதால நான் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயே கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு காரசாரமான டிஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நடுவில் கொஞ்சம் கலரி விடுங்க. பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக குயிக்காக நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக சிக்கன், மட்டன், நான்வெஜ் எல்லாமே தோற்று போகிறோம், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம இறக்கிடலாம். அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்கும். இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.